தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். மகர ராசி அன்பர்களாகி உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நிறைய மாற்றங்களை, நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உணர போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு தான் அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மறுபடியும் குரு பகவான் வந்து அமர்கிறார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் என்பவர் அவர் எந்த இடத்த பார்க்காரோ அந்த இடத்துல செழிப்படையவர், அப்படியே சிறப்பாக இருக்க வைப்பார். ஓகேவா? ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க அப்படின்னா அது குருவுடைய பார்வை வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. ஒரு 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், ஏமாற்றம், துரோகம், இப்படிலாம் நிறைய நெகட்டிவை வந்து உங்களுக்கு சொல்லலாம். பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் உணர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாட்களாக பொதுவாகவே மகராசியோட இயல்பான கேரக்டர்னா நீங்கள் இப்போ 40 வயசில் இருக்கலாம், இல்லை 60 வயசில் கூட இருக்கலாம், அல்லது 20 வயசில் கூட இருக்கலாம். மேபி எனி ஒன் ஏஜ், அது ஒன்லி நம்பர்ஸ் அப்படிமோ. மகராசிக்கு ஒன்லி அது நம்பர் தான். ஆனால் மகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பல பிரச்சனையை சந்தித்தாலும், பல போராட்டத்தை சந்தித்தாலும், சிறு வயதிலிருந்து கடுமையாக போராடி வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாலும் அந்த இறக்க குணங்கிறது உங்களை விட்டு போகவே மாட்டாது. உண்மையாக பொய்யா? உங்களை யார் யாரெல்லாம் காயப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் தெரியாமல் இருந்தீங்க. ஆனால் கடந்த 2.5 வருடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை அதிகமாக ஏமாத்துனது யார், அவங்கள அதிகமாக யார் மிஸ்யூஸ் பண்ணாங்கிறத என்ன பண்ணீங்க, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் புரிஞ்சு என்ன பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களை அவ்வளோ தூரம் பேட்ரி சார்ஜ் பவர் இழுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது இன்னும் ஏதாவது நம்ம நல்லது செஞ்சிட மாட்டோமா யாருக்காச்சும், அப்படின்னு தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுடைய எனர்ஜி பவர் கூட வேண்டாமா? அந்த கூடுவதற்கான சக்தி வேணும்ல, அதை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பது உண்மை.
அப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே போராட்டம் என்பது புதிதல்ல அப்படின்னு ஒரு டயலாக் வந்துடும். ஏன்னா நீங்கள் போராடி 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 எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் தான் முழிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களோட பிரச்சனை சரியாயிடும். மேலும் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் கிரகங்கள் ரீதியாக உண்டு. அதே போல் நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்தில் யார் இருக்கா? ராகு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது. அப்போ இந்த ராகு கேது இந்த 2 பேரும் தான் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை தாண்டி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக நம்ம 4ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்பில் ஆரம்பிக்கும் போது, அதாவது புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது சுக்கிரனும் சூரியனும் இணைந்து நகர்ந்து செல்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த புத்தாண்டு முதல் தான் யாரெல்லாம் மகர ராசிக்காரங்க சொந்தமாக இடம் வாங்கன்னு நினைக்கிங்களோ, யாரெல்லாம் மகர ராசிக்காரங்க சொந்தமாக வீடு வாங்கன்னு நினைக்கிங்களோ, யாரெல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி அப்படி செம்மையான கார் வாங்க நினைக்கிங்களோ, இது அனைத்தும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய சுய ஜாகிரதையாக வலுவாக இருந்தால் உறுதியாக உண்டு. புரியுதா? ஸோ அது யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுப்பதையும் தடுக்க முடியாது, குரு கொடுப்பதையும் தடுக்க முடியாது. ஏன்னா குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பறவையை யார் சொன்னாலும் கேட்க மாட்டா கொடுத்துருவார். அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குன்ட்டோம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்ட்டோம். ஸோ அப்போ கடன்காரங்க சும்மா இருப்பாங்களா அப்படி கேள்வி கேட்குறது புரியுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்க ஆனி மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனி மாதத்துக்கு பிறகு நீங்கள் பிளான் போட்டு பக்காவாக செய்வீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் தீர்மானமாக இருக்கக்கூடிய நபர்களில் நம்முடைய மகர ராசி என்பதை நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. அப்போ மகர ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி பெண்கள். எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் கரெக்டாக தான் போதும், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைக்கே அப்படிங்கிறத யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட யோசனையில் வாழ்க்கையில் எப்படா நல்ல மாற்றம் வரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் குருவோடைய வலிமையான தன்மையும் சனி பகவானுடைய செயல்பாடும் உங்களுக்கு சிறப்படைய போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் கவனமாக இருங்க. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் பொதுவாகவே என்ன பண்ணணும்னா, கவனமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு திதி திருப்பணம் சொல்லுவோம்ல, அதாவது அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பா இருந்தால் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கரெக்டாக கொடுங்க. அப்புறம் இந்த அரசு மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு தன்னுடைய உணவுக்காகவோ அல்லது சாப்பாடு ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வருத்தப்படுற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் செய்யுங்க. உங்கள் லைஃப் பெரிய சேஞ்சஸ், பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மையில் கிரகமைப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.